இலங்கையில இதுவரையில இல்லாத ஒரு வரி முறைமை வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருது. இதுவரைக்குமே இல்லாத ஒரு வரி முறைமை. இந்த வரி முறைமை என்ன? யாரெல்லாம் இந்த வரி முறைமைக்குள்ள உள்வாங்கப்பட போறாங்க? யாரு வரி செலுத்த போறாங்க? எவ்வளவு ரூபாய்க்கு மேல வருமானம் வந்தா வரி செலுத்தப்படணும்? எந்த பணத்திற்கு, எந்த வருமானத்துக்கு குறிப்பா வரி செலுத்தப்பட வேண்டி இருக்கிறது? இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இந்த வரி முறைமையானது வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வருகிறது. இந்த அமுலுக்கு வார இந்த வரி முறைமை இது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கிற வருமான வரியும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் அத்தனை வரி முறைமைகளும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருது. இந்த நடைமுறைக்கு வருகின்ற வரியோடு சேர்த்து இந்த புதிய வரியும் சேர்க்கப்படுது. இது எப்படி இந்த வரி முறைமை கொண்டு வரப்பட்டிருக்கு, எங்க அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப போன கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்துல இந்த வரி முறைமை உள்வாங்கப்பட்டிருக்கு. இது இன்றைய நாள்ல பெரிய அளவா பேசப்படுகின்ற விமர்சனத்துக்கு உள்ளாகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. குறிப்பா சுருக்கமா சொல்ல போனா, வெளிநாட்டிலிருந்து வார வருமானத்திற்கு இதுவரைக்கும் வரி இல்லை. வருமானத்துக்கு வரி இல்லை. ஆனா இந்த வரி அந்த வெளிநாட்டிலிருந்து வர வருமானத்துக்கான 15% வரியா இருக்க போகுது. ஒட்டுமொத்த உங்களுடைய வருமானத்துல இருக்க போற 15% வரியா இருக்க போது. இது தனிநபர் வருமானத்துக்கும் இருக்க போகுது, நிறுவனங்களுக்கான வருமானத்திலையும் இருக்க போகுது. நிறுவனத்துக்கு ஒரு வித்தியாசமான வரியும், தனிநபருக்கு ஒரு வித்தியாசமான வரியையும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த வரி செலுத்துற நடைமுறை எப்படி இருந்து புதிதா இருக்க போறதால இதுல பெரிய குழப்பங்கள் இருக்க போகிறது. இதுல நிறைய எதிர்ப்புகள் இருக்க போகுது. இதனால அரசாங்கத்துக்கு சில பாதிப்புகளும் இருக்க போகுது. அதனால அரசாங்கத்துக்கு வருமானமும் வரப்போகுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. இதுல யாரெல்லாம் வரி செலுத்துறதுக்கு உள்வாங்கப்பட போறாங்க அப்படின்னா, வெப் டெவலப்மெண்ட் செய்யறவங்க, கிராபிக் டிசைனிங் செய்யறவங்க, வீடியோ எடிட்டிங் செய்யறவங்க, காப்பிரைட்டிங், அதோட ஆப் டெவலப்மெண்ட், ஆப்பை பராமரிக்கிறவங்க, ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் பராமரிச்சு கொடுப்பாங்க. அதுக்கான டெவலப்மெண்ட் பண்றவங்க இருப்பாங்க. ஆன்லைன் மூலமான வேலைகள் செய்வாங்க. இப்போ குறிப்பா சொல்ல போனீங்கன்னா, அது ஒரு படிப்பா இருக்கலாம். இங்கிருந்து ஜூம் கால் மூலமா நீங்க வணிகம் சம்பந்தமா இருக்கலாம், அல்லது தொழில்நுட்பம் சம்பந்தமா இருக்கலாம், கல்வி சம்பந்தமா இருக்கலாம், ஒரு அறிவுரை சொல்ற ஒரு அறிவுரையாளர் இருக்கலாம், மருத்துவம் சம்பந்தமானதா இருக்கலாம். எல்லாமே வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு வருமானம் இந்த மாதிரி ஒரு தொழில் மூலமா வருமானம் வருதுன்னா அவங்களுக்கு பேங்க்லானே காசு வரும், டாலர் மூலமா வரும். அந்த வருமானம் பெறவங்களும் இதுக்குள்ள உள்வாங்கப்படுறாங்க. அதோட யூடியூப் வருமானம், ஃபேஸ்புக் வருமானம், யூடியூப் ஃபேஸ்புக் அப்படின்னு நீங்க எங்களை யோசிப்பீங்க. யூடியூப் வருமானம், ஃபேஸ்புக் வருமானம், கூகுள் அட்சென்ஸ், அதோடு ஃபேஸ்புக் ஆட்களால் எடுக்கப்படுகின்ற வருமானம், இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ள உள்ளடங்கப்படுது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஐடி சம்பந்தமான வேலை செய்யறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், SEO சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, ஆன்லைன் சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, இதோட சேர்த்து ஆன்லைன்ல நீங்க ஏதாவது கதையோ கட்டுரையோ அல்லது கலை சம்பந்தமான விஷயங்களை நீங்க செய்றீங்களா, இது எல்லாமே ஒட்டுமொத்தமா நீங்க என்ன செஞ்சாலும் வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு ஒரு மாத வருமானம் வருதா இருந்தா அதுக்கு 15% வரி அறவிடப்பட போகிறது. இது முதல் தடவையா இலங்கையில நடைமுறைக்கு வர ஒரு வரி நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல 2 விஷயம் நான் முதல்ல சொன்னேன். ஒன்று, தனிநபருக்கு ஒரு வருமான வரி இருக்கு. இதே துறையில இருக்கிற நிறுவனங்களுக்கு ஒரு வருமான வரி இருக்கு. நிறுவனங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வர மொத்த வருமானத்துல செலவுகளை தள்ளிட்டு அதனுடைய லாபத்துல இருந்து தான் 15% வரி செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. தனிநபருக்கு அப்படி இல்லை, வார அத்தனை வருமானத்துக்குமே வரி செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பொதுவா நமக்கு ஒரு வருஷத்துல 18 லட்சத்துக்குள்ள வருமானம் வந்தா எந்த வரியும் இல்லை தானே. அதே மாதிரி இவங்களுக்கும் 18 லட்சத்துக்கு உள்ள வந்தா எந்த வரியும் இல்லை. அந்த 18 லட்சத்திலிருந்து ஒரு 5 லட்சம் கூட வருது, அல்லது 5 லட்சத்துக்குள்ள வர அந்த 5 லட்சத்துக்கும் 6% வரி அறவிடப்பட போகுது. அந்த 5 லட்சத்துக்கு பிறகு வர ஒவ்வொரு ரூபாக்களுக்கும் 15% வரி அறவிட போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சத்துக்குள்ள பெரிய அளவு வரி இருக்க போறல. 5 லட்சத்துக்குள்ள நான் சொன்ன மாதிரி 6%. அதுக்கு பிறகு வர அத்தனை ரூபாக்களுக்கும் 15% வரி இருக்க போகுது. இது ஒரு நிரந்தரமான வரி நிலைமையா இருக்கு. அது கூடாது, 15% தான். எனவே இந்த வரி செலுத்துற நடைமுறை வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து வரப்போகுது. இதுல ஒரு பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா, நிறுவனங்களுக்கு சொல்லியிருக்காங்க, உங்களுடைய வருமானம் வரும்போது அதுல செலவுகள் எல்லாம் பண்ணிட்டு அதுல உங்களுடைய லாபத்துல தான் வரி செலுத்தணும். ஆனா இவங்க தனிநபர் அப்படின்னு அவங்களுக்கு செலவுகள் இருக்கும், அவங்களுடைய போக்குவரத்து செலவு இருக்கும், கரண்ட் செலவு இருக்கும், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நாம ஒரு யூடியூப் சேனல் செய்யறோம்னு சொன்னா, யூடியூப் சேனல்ல இப்படி பேசுறோம், இன்டர்நெட்டுக்குரிய செலவு இருக்கு, கரண்ட்டுக்குரிய செலவு இருக்கு, நாம போய் இருக்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வரி செலுத்துறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா
தனிநபருக்கான செலவுகளை எடுத்துட்டு அதுல வார வருமானத்துல அல்லது லாபத்துல மட்டும் வரி செலுத்தக்கூடிய மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இது ஒரு விமர்சனத்துக்குள்ள ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இதுவரை காலமும் இலங்கையில இப்படி ஒரு வரி சலுகை இருக்கல. திடீர்னு கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது சில சிக்கல்கள் இதுல இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில இதனால என்னென்ன விஷயங்கள் அடுத்து பாதிப்புகளா ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. பொதுவா ஒரு விஷயத்தை அமல்படுத்தும் போது அதுல நிறைய பாதிப்புகள் இருக்கு. இப்போ ஆன்லைன்ல வர வருமானம் அப்படின்றது வந்து இப்ப எங்களோட வங்கி கணக்குல வந்தா மட்டும்தான் அது தெரியும். ஆனா இனி இந்த ஐடி சம்பந்தமா வேலை செய்யறவங்க, இந்த ஆன்லைன் சம்பந்தமான வருமானத்தை பெறவங்க வந்து இப்ப பேபால் மூலமோ அல்லது பேஓனி மூலமோ இன்னும் நிறைய ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் இருக்கு. அதன் மூலமா தங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதனால இலங்கையினுடைய வெளிநாட்டு வருமானம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து பெரிய விமர்சனமே சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, வெளிநாட்டுடைய வருமானத்தை எடுக்கக்கூடிய எவ்வளவுக்கு உள்ளுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சலுகையை அரசாங்கம் கொடுக்க முடியும், கொடுக்கணும். ஆனா இப்பவே வெளிநாட்டு வருமானத்தை எடுத்துக்கொண்டு நாட்டுக்குள்ள வருமானம் கொண்டு வரவங்களுடைய வருமானத்துல இந்த பிரச்சனைகளை வரி பிரச்சனைகளை கொண்டு வரும்போது இந்த வரி இல்லாத, அதாவது நிறைய நாடுகள் இருக்கு. இப்போ இலங்கையும் ஆன்லைன் மூலமான வருமானத்துக்கான அல்லது வெளிநாட்டில இருந்து வர வருமானத்துக்கான டேக்ஸ் இல்லாம தான் இருந்த நாடு ஏப்ரல் வரைக்கும் அப்படிதான் இருக்க போகுது. ஆனா இதே மாதிரி நாடுகள் நிறைய இருக்கு. இப்போ சிங்கப்பூரா இருக்கட்டும், ஐக்கிய அரபு ராச்சியமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல நாடுகள் இருக்கு. அந்த நாடுகளுக்கு இங்கிருந்து வேலை செய்யறவங்க அங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால வருமானம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓகே, அதிகளவான வருமானம் வரவங்க கண்டிப்பா வெளி நாடுகள்லயோ அந்த டேக்ஸ் இல்லாத நாடுகள்ல இருந்து அதை ரிசீவ் பண்ணக்கூடிய, அதாவது தங்களுடைய வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல பார்க்கப்படுது. இப்ப இலங்கையில வேலை செய்யற ஒரு ஆளா இருந்தா அவருடைய வங்கி கணக்குல தான் அந்த வருமானம் வரும். ஆனா அந்த ஆன்லைன்ல வேலை செய்யறவங்களுக்கு அந்த வருமானத்தை பல ஆன்லைன் மூலமான அல்லது இன்டர்நெட் மூலமான வங்கி பண பரிமாற்றங்கள் இருக்கு. அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும் போது இலங்கையில இந்த வருமானம் குறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இது வந்து சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒரு வேண்டுகோள் தான். இது கடந்த அரசாங்கத்திலே இது முன்வைக்கப்பட்டது. ஆனால் கடந்த அரசாங்கம் கொஞ்சம் இதை தட்டி வச்சிருந்தாங்க. என்றால் வெளிநாட்டில இருந்து வர வருமானத்தில் கை வைக்கும் போது அல்லது வெளிநாட்டில இருந்து வர இன்கம்ல கை வைக்கும் போது இது பல சிக்கல்களை உருவாக்கும். பொதுவாக சொல்ல போனா வெளிநாட்டில இருந்து அனுப்புற காசுக்கே இனி வரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வரலாம். காரணம்னு சொன்னா அதுவும் ஒரு வருமானமா பெறப்போகுது. ஆனா இது வரைக்கும் இல்லை. அதாவது உங்களுடைய அண்ணனோ தம்பியோ தங்கச்சோ வெளிநாட்டில இருந்து நமக்கு காசு செலவுக்கு அனுப்புறாங்க அல்லது நம்மளோட தேவைக்கு அனுப்புறாங்கன்னா அது இந்த வருமானத்துக்குள்ள வராது. அதுக்கான வரி இன்னும் இல்லை. வருங்காலத்தில் இது வர வாய்ப்பு இருக்கு. ஆனா ஐஎம்எஃப் சொன்ன ஒரு விஷயம் சொன்னா 30% அதை கொண்டு வாங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. 30% கொண்டு வாங்க, வளமையா இருக்கிற மாதிரியே கொண்டு வாங்கன்னு சொன்னா. ஆனா அரசாங்கம் இப்போ ஓரளவுக்கு பேசி கீசி சமாளிச்சு 15% கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஆனா இது 15% நிரந்தரமா இருக்க போகல. அடுத்த பட்ஜெட்ல இது 20% ஆகலாம், 30% கூட ஆகலாம். இந்த விஷயம் இன்றைய நாள்ல பெரிய அளவா பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இந்த நடைமுறையானது வேற நாடுகள்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. பல நாடுகள்ல இருக்கு. குறிப்பிட்ட ஒரு சில நாடுகள்ல தான் இந்த ஆன்லைன் மூலமான வருமானத்துக்கான வரி இல்லாம இருக்கு. குறிப்பா சிங்கப்பூர், மலேசியா, பனாமா, இந்த மாதிரியான ஒரு சில நாடுகள்ல இது இருக்கு. ஆனா இதுல இருக்கிற நாடுகளுடைய அந்த நடைமுறை என்னன்னு சொன்னா, இப்ப அமெரிக்காவில் இருக்கு. அமெரிக்காவில் வெளிநாட்டுல இருந்து வர பணத்திற்கு அல்லது வெளிநாட்டுல இருந்து வர வருமானத்துக்கு ஐடி மூலமா, இந்த சோசியல் மீடியா சம்பந்தமா, இந்த ஆன்லைன் மூலமான வருமானத்துக்கு 15.5 15.3 நினைக்கிறேன், அந்த வீதம் தான் இருக்கு. இது கனடாவில் இருக்கு, நியூசிலாந்து இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, யூகேல இருக்கு, எல்லா நாடுகளிலும் இருக்கு. இங்க இருக்கிற நடைமுறைக்கும் இலங்கையில இருக்கிற நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன காரணம் சொன்னா, அந்த நாடுகள் எல்லாமே வார வருமானத்தை எடுத்துட்டு செலவுகள் எல்லாம் தள்ளிட்டு இருக்கிற லாபத்துல தான் இந்த 15% வரி எடுக்கிறாங்க. ஆனா இலங்கை கொண்டு வர சட்டத்தின்படி நிறுவனங்களுக்கு தான் இந்த சலுகை இருக்கு. அதாவது செலவுகளை தள்ளி வருமானத்துக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு, தனிநபருக்கு இல்ல. வார வருமானம் எல்லாத்துக்குமே டாக்ஸ் கட்டணும் அப்படின்றதான் கொண்டு வந்திருக்கிற புதிய நடைமுறையா இருக்கு. இதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வருவாங்கன்னு தெரியாது. ஆனா இதுவரைக்கும் இந்த மாற்றங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது படுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கு. ஏன்னா இது வந்து வரவு செலவு திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இதுல நீங்க கடைசியா ஒரு சந்தேகம் என்ன கேட்பீங்க, வெளிநாட்டில இருந்து வர பணத்திற்கு வரி இருக்கா இல்லையாண்டா அதை மட்டும் சொல்லுங்க, மற்றது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு மாதிரி தான் நீங்க கேட்குறீங்க. உண்மையில இன்னும் வெளிநாட்டில இருந்து வர பணத்துக்கு, வெளிநாட்டில இருந்து வர வருமானம் வேற, பணம் வேற. வெளிநாட்டு வர பணம்ன்றது இப்போ உங்களுடைய அம்மாவுக்கு நீங்க வெளிநாட்டில இருந்து தம்பிக்கோ அம்மாக்கோ தங்கச்சிக்கோ சொந்தக்காரங்களுக்கோ நீங்க 1 லட்சம் 2 லட்சம் அனுப்புறீங்க. இதுக்கு இதுவரைக்கும் எந்த வரியும் இல்லை. அதுக்கான எந்த அறிவித்தலும் சொல்லப்படலை. வருங்காலத்தில் வரலாம், ஆனா இப்போ இதுவரைக்கும் இல்லை. அது வந்து ஒரு அன்பளிப்பா தான் இங்க வந்து சேரும். நீங்க என்ன சொல்றீங்கன்றத கருத்துக்கள்ல பதிவிடுங்க. அதோட இன்றைய நாள்ல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது மின்சார கட்டணத்தை அரசாங்கம் மீண்டும் அதிகரிக்க போறாங்கன்ற அறிவிப்பு தொடர்பான ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருந்தாரு. கடந்த நாட்கள்ல மின்சக்தி அமைச்சர் இந்த ஒரு கருத்தை
வெளியிட்டிருந்தார். அதாவது அவர் சொன்ன விஷயம் என்னதுன்னா, மின் உற்பத்திக்கு அதிக அளவான செலவு ஏற்படுது, அதனால மின்சார கட்டணத்தை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை பற்றி இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது. அதுக்கு சஜித் பிரதா சொன்னாருன்னா, தேர்தல் மேடைகளை நீங்க என்ன சொன்னீங்க, அதுல 9,000 இருக்கிற கரண்ட் பில் 6,000 3,000 இருக்கிற கரண்ட் பில் 2,000 நீங்க குறைக்கிறதா சொன்னீங்க. ஆனா குறைக்கல. கடைசியில ஏதோ பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுடைய ஒரு நன்மையால 20% குறைக்கப்பட்டது. ஆனா இப்ப 20% குறைச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, திரும்பவும் கரண்ட் பில்லை நீங்க அதிகரிக்க போறீங்க அப்படின்றது என்ன நியாயம்? இதுக்கு நீங்க சரியான பதில சொல்லணும் அப்படின்ற மாதிரி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஆனா அதுக்கான பதில் சரியா வராட்டியும் இது ஒரு நியாயமான கேள்வியா தான் இருக்கு. காரணம்னு சொன்னா இப்பதான் குறைச்சாங்க, அதுக்கடையில கூட்ட போறாங்க அப்படின்றது. இதோட சேர்த்து இன்னும் ஒரு செய்தி, கடந்த நாட்களில் நாங்க பேசிக் கொண்டிருக்கிற மிக முக்கியமான இந்த கொலை சம்பந்தமான, அதோடு தேசிய பாதுகாப்பு தொடர்பாக எழுப்பப்படுகின்ற பல சர்ச்சையான கேள்விகள் தொடர்பான ஒரு முக்கியமான சந்திப்பு ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் முப்படையினருக்கும் ஜனாதிபதிக்கும், முப்படையினர் முக்கிய அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்குமான சந்திப்பாக ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய நாள் இடம்பெற்றிருக்கிறது. தேசிய பாதுகாப்பு தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பான மேலதிகமான செய்திகள் வரும்போது நான் அடுத்த என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இன்னும் ஒரு செய்தி, கடந்த நாட்கள் நாம தொடர்ச்சியா பார்க்கிற கொலை சம்பவம், அதாவது நாட்டில் நடக்கிற கொலை சம்பவத்தோடு பிரதானமாக நடந்த, அதாவது நீதிமன்ற கட்டடத்துக்குள் நடந்த கொலை சம்பவம். இந்த கொலை சம்பவம் தொடர்பான பல சர்ச்சையான விஷயங்கள் இன்னும் பேசப்படுது. இதுவரைக்கும் 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தலைமறைவாக இருக்கின்ற அந்த பெண் இஷாரா செவந்தி, இவங்களுடைய அம்மா தம்பி 2 பேருமே இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண் இதுவரைக்கும் நாட்டுக்குள்ள இருக்காங்க, தப்பி செல்லதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை, தப்பி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே இல்லை, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத போலீஸ் ஊடக பேச்சாளர் இன்றைய நாளிலையும் சொல்லியிருக்காரு. அதோட மேலதிகமான விசாரணைகள் என்ன நடக்குது, இதுல பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது, பல சர்ச்சையான விஷயங்கள் பேசப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர் பிடிச்சவர் சரியான கொலையாளி தானா, இல்லது வேறொரு ஆளை பிடிச்சு கொண்டு விசாரிக்கிறீங்களா என்ற பல கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்து வருது. அதுக்கான பதிலாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சொன்ன ஒரு விஷயம், இல்ல உண்மையிலேயே அவர் தான் 100% அவர் தான் கொலையாளி, மேலதிகமான இன்னும் அவரை உறுதிப்படுத்துறதுக்கான மேலதிகமான விசாரணை நடக்குது. இதுவரைக்கும் அவர் வந்த இடம், சிசிடிவி, அவருடைய முகம், அங்க கொட்டல தங்கி இருந்த சிசிடிவி காட்சிகள், அவருடைய உடை, ஆடை, இந்த மாதிரி பல விஷயங்கள், அவர் வைத்திருந்த ஆவணங்கள், இதெல்லாமே வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. தொலைபேசி, அவர் பேசிய அந்த நேரத்தில் பேசிய தொலைபேசிகள் நேரடியாகவே எடுக்கப்பட்டிருக்கு. தகவல்கள் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர்தான். ஆனா இன்னும் பல முக்கியமான மேலதிகமான விஷயங்கள் நடக்குது. அதுல ஒன்று அவருடைய பிங்கர் பிரிண்ட், இந்த கைவிரல் அடையாளம், அந்த துப்பாக்கியில் இருக்கிற கைவிரல் அடையாளம் இவருடைய கைவிரல் அடையாளம் ஒத்துப்போகல் அப்படின்ற ஒரு விமர்சனம் கடந்த நாட்களில் மீடியாக்கள்ல பேசப்படுது. இதற்கான பதில் இன்னும் வராட்டியும் அதுக்கான பரிசோதனை நடக்குது. அதோட சிசிடிவி இந்த முகபாவனை வைத்துக்கொண்டு அவருடைய முகத்தை வைத்துக்கொண்டு இது சரியும் ரெண்டுமே மேட்ச் ஆகுது அப்படின்றதுக்கான பரிசோதனைகள் நடக்குது. டிஎன்ஏ பரிசோதனை நடக்குது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. வருகின்ற நாட்களில் தொடர்பான மேலதிக தகவல்கள், செய்திகள் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த விஷயத்துல இது ஒரு மேலதிக தகவலாக இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.